வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்தை உங்களை வரவேற்கிறேன். இந்த செப்டம்பர் மாதத்தில் நான் வாசித்த புத்தகங்களையும் அக்டோபர் மாதத்தில் செப்டம்பரில் தொடங்கி இப்போ நடந்துக்கிட்டு இருக்க புத்தக திருவிழா, அக்டோபரில் நடக்க போகிற புத்தக திருவிழாக்களை குறித்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 3 புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். 2 புத்தகங்கள் ரொம்பவே ஒரு கனமான ஒரு மனதிற்குள் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய புத்தகங்கள். ஸோ அந்த புத்தகங்களை பற்றி பார்க்க முடியும். புக் ஃபேர் பார்த்துடலாம். முதல்ல இப்போ நடந்துக்கிட்டு இருக்க புக் ஃபேர் செப்டம்பர் 26 தொடங்கி அக்டோபர் 5 வரை நடக்க போகிற ஒரு புத்தக திருவிழா. தர்மபுரி புத்தக திருவிழா 2025 இப்போ தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு. செப்டம்பர் 26 தொடங்கிட்டாங்க. நடைபெற இடம் மதுராபாய் சுந்தர ராஜாராவ் திருமண மண்டபம். ஸோ தர்மபுரிலேருந்து சேலம் போகிற ரோடு அப்படின்னு மேப்பில் காட்டுது. மகாலில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மழை பெய்யும் அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. ஆயுத பூஜை லீவ்லாம் கிடையாது. இப்போ நமக்கு ஆயுத பூஜை 1-2 தேதிகள் இருக்குது. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அந்த லீவ்லாம் இருக்காது. அனைத்து நாளுமே புத்தக திருவிழா உண்டு. மதுராபாய் சுந்தர ராஜாராவ் திருமண மண்டபம் தர்மபுரி புத்தக திருவிழா 2025 செப்டம்பர் 26 அக்டோபர் 5 வரையும். அடுத்த புத்தக திருவிழா ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்காக சொல்லணும். எங்கள் ஊர் புத்தக திருவிழா புதுக்கோட்டை புத்தக திருவிழா 2025 இப்போ தொடங்க போகுது. அக்டோபர் 3 அக்டோபர் 12 வரை நடைபெற இடம் ரொம்ப முக்கியம். ஏன்னா போன வருடம் சொல்லியிருந்தேன், நான்லாம் மெயில் போட்டிருந்தேன், அதனால மாறிச்சா என்னன்னு தெரியல. நமக்கு ராஜாஸ் காலேஜ் கிரவுண்ட்லேயே வைக்கிறாங்க, நல்ல ஸ்பேசியஸான லொக்கேஷன், நல்லா இருக்குங்கெல்லாம் போய் பாருங்கன்னு. பட் அது நடத்தினது நிர்வாகத்துக்கு அவ்வளோ கட்டுப்படி ஆகலாம். நிறையா ஜென்ரேட்டர் செலவு, எதிர்பார்த்த அளவு கூட்டம் வரல அந்த மாதிரி. ஸோ இந்த முறை ராஜாஸ் காலேஜ் கிரவுண்டு கிடையாது, பழைய இடத்துக்கே திரும்பி போகுது நகர்மன்றம். ஸோ புதுக்கோட்டை நகர்மன்றத்தில் தான் புதுக்கோட்டை புத்தகத்தில் நடைபெற நாட்கள் அக்டோபர் 3 அக்டோபர் 12 வரையும். ஸோ அவசியம் புதுக்கோட்டை நண்பர்கள் குடும்பத்தோடையும் குழந்தைகளோடையும் புத்தக திருவிழா போய் பாருங்கள். இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட்டாக பண்ணுங்கள். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பல புத்தக திருவிழாக்கள் போய் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறப்ப ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்கும். புதுக்கோட்டை புத்தக திருவிழா போகும்போது போன வருஷம்லாம் ராஜாஸ் காலேஜுக்கு மாற்றி வைக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, நம்ம நினச்ச மாதிரி ஒரு நல்ல ஸ்பேசியஸான லொக்கேஷனில் வைக்கிறாங்க அப்படின்னு. பட் பார்த்தோம் அப்படின்னா கூட்டம் இல்லை, நிறையா ஸ்டால் வரல. ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு சில இடங்கள் நடந்துச்சு. பட் இப்போதைக்கு பார்த்தோன்னா தர்மபுரி புதுக்கோட்டை 2 இடம் தான் நடைபெறுது இந்த டியூரேஷனில். நிறையா இன்னும் நமக்கு திருச்சி நடக்கலை, தஞ்சாவூர் நடக்கலை, சேலம் இதெல்லாம் இன்னும் நடக்கவே இல்லை. ஸோ அப்போ நமக்கு இங்கே பக்கத்தில் நடக்குது. நல்ல குடும்பத்தோடு போங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையும் கலெக்டர் சொல்லி அந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸை கூப்பிட்டு போகிறாங்க. அதுதான் கூட்டமாக இருக்குது. அதை தாண்டி ஒரு வெகுஜன மக்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து போகிறோமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மி. எல்லா சின்ன பிள்ளைகளும் கையில் ஃபோனை கொடுத்துட்றோம். ஃபோனை அப்படி பார்த்துக்கிட்டு அது பாட்டுக்கு அமைதியாக இருக்குது. காலேஜ் பையனா ஷூட்டிங் கேமு பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போது கேட்க முடியுது, டுப்புட்டு சுட்டுக்கிட்டு இருக்கான். அதை தாண்டி நம்ம ஒரு வலுவான வாசிக்கக்கூடிய சமூகமாக மாறணும். குறிப்பாக எங்கள் புதுக்கோட்டை மக்கள் புத்தக திருவிழாவுக்கு போய் பாருங்கள். முடிஞ்சால் மீட் பண்ண விரும்பணும் சொல்லுங்கள். ஏதாவது சண்டேஸில் மீட் பண்ணலாம். புதுக்கோட்டை புக் ஃபேர் ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் ஆகுங்க. நிறையா புத்தகங்களை வாங்கி வச்சிட்டோம்னா வாசிக்க ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ இந்த மாதம் அந்த நடந்து முடிந்த செப்டம்பரில் நான் வாசித்த முதல் புத்தகம் கிடங்கு. நியூ செஞ்சுரி புக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் எழுதியிருக்காங்க. நம்ம இப்போ ஈரோடு புத்தக திருவிழாவில் நண்பர்களுக்காக வாங்கிய புத்தகம் தான். அனுப்புறதுக்கு முன்னாடி வாசிச்சுட்டு அனுப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக. ஒரு கிடங்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு பேரை கேள்விப்பட்டோடனே சரி குடோன்னு அந்த மாதிரி மீனிங் அப்படின்னு நினச்சேன். பட் அப்புறம் அட்டைப்படத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. கிடங்கு இந்த படத்தை பார்த்தோன்னே தெரியும். சவக்கிடங்கு, பிணவரை, அதை குறித்து தான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன புத்தகம், ஒரு 100-120 பக்கங்கள் தான். ரொம்ப ஒரு கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், இலகிய மனம் படைத்தோர் வாசிக்க வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றி தனி வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா பிணங்களை ஆராயக்கூடிய மனிதர்களையும் வாழ்வியலையும் சொல்லக்கூடிய ஒரு நூல். இந்த மாதிரி பிணங்களை குறித்த புத்தகம் ரொம்ப கம்மி. ஒரு 4-5 புத்தகம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். மேபி நிறையா இருக்கலாம். பட் என்னுடைய நாலேஜுக்கு ஒரு 4-5 புத்தகம் தான் நான் சொல்லுவேன். அப்படிங்கிறப்ப இந்த புத்தகத்தை பற்றி தனி வீடியோவில் பார்க்கும்போது அந்த புத்தகங்களை பற்றியும் சொல்கிறேன். ஏன் இது தவிர்க்கணும், எந்த இடத்துல இது ரொம்ப மனதை உருக்குது, அதிர்ச்சி அளிக்குது அப்படிங்கிறதெல்லாம். அடுத்த புத்தகம் சூத்திரதாரி, சதாசிவம் அவர்கள் எழுதியிருக்காங்க. சிறுகதை தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு கதை தொகுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இது எழுத்தாளர் அவரே அனுப்பி வச்ச புத்தகம். சதாசிவம் அவர்கள் அவங்களே அனுப்பி வச்சாங்க, என்னுடைய புத்தகம் நீங்கள் வாட்சி பாருங்கள் அப்படின்னு. சரி, ஒரு 2 புத்தகம் அனுப்பியிருந்தாங்க. நான் 1 தான் வாட்சி முடிச்சிருக்கேன். இந்த புத்தகம் எப்படி சொல்லலாம்னா, இப்போ நமக்கு சங்கரோட ஃபிலிம்ஸ் பார்த்தோன்னா தெரியும். ஜென்டில்மேனாக இருக்கட்டும், அந்நியனாக இருக்கட்டும், ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஊழல்களை, சமூக அநீதிகளை, இந்தியனாக இருக்கட்டும், தட்டி கேட்கிற ஒரு கதாபாத்திரங்கள்.
இப்போ எவனோ ஒருவன் மாதவன்லாம் பார்த்தோன்னா அதாவது கேட்டுக்கிட்டே இருப்பார், இது ஏன் தப்பாக இருக்குது, இது ஏன் அப்படி இருக்கணும், நீ சரியாக இருக்கணும்ல அப்படிலாம். ஸோ அது மாதிரியான ஒரு கதாபாத்திரமும் அதோட நிகழ்வுகள் தான் சொல்லலாம். ஸோ சொல்லப்போனால் எழுத்தாளர் அவரையே கதாபாத்திரமாக தான் வடிவமைத்திருக்க மாதிரி நமக்கு வாசிக்கும் போது தெரியுது. ஸோ அந்த கதாபாத்திரம் ஒவ்வொரு காட்சியிலுமே ஒவ்வொரு குட்டி குட்டி கதையிலுமே தினசரி வாழ்க்கையில் உள்ள சமூக அவலங்களை தான் சுட்டி காட்டி காமிக்கிறார். இப்போ நம்மளே ரோட்டில் நடந்து போகிறோம், சில நேரம் பார்த்தோன்னா நைட்டு பகல் 12 மணிக்கு லைட் எரிஞ்சுக்கிருக்கும், தெருவில் ஆஃப் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம நினைப்போம், என்ன இருக்காங்க ஒரு ஊராட்சியில் ஒரு நகராட்சியில் லைட்டை ப்ராப்பராக ஆஃப் பண்ணுறதுல எவ்வளோ கரண்ட் வேஸ்ட் ஆகுது, இதுக்கும் சேர்த்து நம்ம தானே பில்லு பே பண்ணுறோம். அப்போலாம் நமக்கு ஒரு சைன் அந்த ஒரு கோபம் வரும். ஸோ அந்த மாதிரியான கோபங்களின் தொகுப்பு தான் அந்த கதை தொகுப்புன்னு சொல்லலாம். பட் இதை வந்து நிறையா வந்து நல்ல நல்ல வாக்கியங்கள் இருக்குது. இப்போ ஒரு எடுத்துக்காட்ட சொன்னால், சிக்னலில் நம்ம நிற்கும்போது பார்த்தோன்னா ஒரு கடைசி 3 செகண்ட் இருக்கும்போது வண்டி எடுத்துரும். அப்போ வந்து ஒரு 60 செகண்டில் போய் நிற்க தொடங்கியிருப்போம், ப்ராப்பராக நிற்போம். ஆனால் அந்த 0 வர நிற்க மாட்டோம், கடைசி 3 செகண்டில் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதை குறித்து ஒரு காட்சியாக சொல்கிறாரு, ஒரு இவ்வளோ நேரம் பொறுத்தவன் அந்த 3 செகண்ட் ஏன் பொறுக்க மாட்டேங்கிறான், ஒருவேளை 57 செகண்ட் நின்ட்டோம்ல, அந்த உரிமையை எடுத்துக்கிறானா, சிக்னல் போட்டதுலேருந்து நான் நிற்கிறேன், ஸோ 3 செகண்ட் நான் முன்னாடி எடுத்துருவேன் அப்படிங்கிற உரிமையை எடுத்துக்கிறானா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கியம்லாம் வரும். ஸோ அங்கனைச்சங்கன்னு நல்ல நல்ல அந்த வாக்கிய அமைப்பு நல்லாயிருக்கு, கதையோட கருத்துக்கள் நல்லாயிருக்கு. பட் ஒரு சிறுகதை தொகுப்பாக வெற்றி பெறுதான்னு கேட்டால் இல்லை, இன்னும் எழுத்தாளர் நிறையா மேம்படுத்திக்கணும். ஏன்னா குறிப்பாக சொன்னால் முதல்ல இந்த அட்டைப்படமே சொல்லுவேன், பெரும்பாலும் அவருடைய புகைப்படங்கள் தான். இந்த புக்குன்னு இல்லை, அவருடைய புத்தகங்களை பற்றி சொல்லியிருக்காரு, அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காது, எல்லாத்துலேயுமே அவருடைய பிக்சர் தான் முகப்பு அட்டையில் வச்சுருக்காரு. ஸோ இது வந்து ஒரு வாசகனாக விரும்புவாங்கன்னு கேட்டால் எனக்கு சந்தேகம்தான். ஏன்னா ஒரு 90% எழுத்தாளர்கள் தங்களுடைய முகங்களை அட்டைப்படங்களில் பயன்படுத்துறதில்ல. ஒரு 10% பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாலும் பின்பக்கம் ஒரு மூலையில் சின்னதாக போட்டிருக்கோம். சுஜாதாவோட புக்ஸ்லாம் பின்னாடி பக்கம் அவருடைய ஃபோட்டோ இருக்கும், அது மாதிரி பின்பக்கம் தான் போட்டிருப்பாங்க. ஒரு ஃபுல் அட்டைப்படத்துக்கே ஏன் ஃபோட்டோவை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் அவ்வளோவா பண்ண மாட்டாங்க, ரேர் தான் அது. ஸோ எழுத்தாளர் அதை மாற்றிக்கணும். இன்னும் அவருடைய எழுத்து அமைப்பில், கதை ஆழத்தில், இதெல்லாம் இப்போ நான் வந்து ஜென்ரலாக அந்த புக்கை வாங்கி வாசிப்பேனா அப்படின்னா போகிற போக்கில் அதை என்னை ஈர்க்குதானே கிடையாது. எழுத்தாளர் அனுப்பி வச்சதுனால நான் பார்க்குறேன், வாசிக்கிறேன், நல்ல கருத்துக்கள் இருக்குது, வாக்கிய அமைப்புகள் எங்கன்னா நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னாலும் ஒரு முழுமையான திருப்தி கிடையாது. ஸோ இன்னும் நிறையா அவர் தானே மேம்படுத்திக்கணும். அடுத்த புத்தகம் ஹிட்லரின் வதை முகாம்கள், மருதன் அவர்கள் எழுதியிருக்காங்க, கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டிருக்கு. ஸோ இந்த புத்தகத்தை பொறுத்தவரையும், சூத்திரதாரி பொறுத்தவரையும் எழுத்தாளர் அவரே வெளியிட்டிருக்காரு. பதிப்பகம் பேர் எப்படி வச்சுருக்காருன்னா சிறுகதை நூல் வரும் வர்சன் பிரசுரம் சொல்லி அவரே வெளியிட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே கிடங்கு நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ், இது மருதனுடைய ஹிட்லரின் முகாம் வந்துட்டு வதை முகாம்கள் வந்துட்டு கிழக்கு பதிப்பகம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஹெவிங்க. இல்லை வந்து நம்ம இது மறுபடியும் சொன்னேன், 18 வயதுக்கு கீழே உள்ளவங்க, கர்ப்பிணி பெண்கள், இலகிய மனம் படைத்தவங்க அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா முழுக்க 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 மரணம் நிரம்பி வழியக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வுகள் சரித்திர தொகுப்பு. ஒரு 210 பக்கம் 220 பக்கம் இருக்குது, அவ்வளவும் மரணம் தான். ஸோ எனக்கு உண்மையிலே இந்த புத்தகம் வாசிக்கும் போது ஒரு தனி வீடியோவாக சொல்லணும். ஏன்னா நான் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் தனி வீடியோவாக போட்டு, பெரும்பாலும் ஃபிக்ஷன் கற்பனை கதைகளை மட்டும் தான் நான் தனி வீடியோ போடுறேன். அந்த கற்பனை அல்லாத ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் நான் நிப்பாட்டிட்டேன். முன்னாடி சேனல் ஆரம்பித்த புதுசில் பண்ணியிருக்கேன், அப்புறம் நிப்பாட்டிட்டேன், வேண்டாம் அது ரொம்ப நேரம் எடுத்து சொல்லணும், நிறையா பீப்புள் அதை விரும்பி பார்க்குறதில்ல அப்படின்னு. பட் வதை முகாமுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, தனி வீடியோவாக போடணும் அப்படின்னு. பட் அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது என்ன பேச போகிறேன், 10 நிமிஷம் பேசினாலும் 10 நிமிஷம் நான் மரணத்தை தான் பேச போகிறேன். மரணத்தை நான் சுவாரஸ்யமாக சொல்லிக்கிட்டு இருக்கணும். அதில் ஏன்னா எனக்கு ஒரு உடன்பாடு செட் ஆகலை. ஏன்னா இப்போ அவ்வளோ சீக்கிரம் நானும் ஒரு எமோஷனல் ஆயிட மாட்டேன். பட் எனக்குமே இந்த புத்தகம் ஆங்காங்கே உணர்ச்சி வசப்படுத்துது. ஏன்னா நம்ம வாசிக்கும் போது அந்த காட்சிக்குள்ளே போயிடும். இப்போ அந்த வரலாற்று நிகழ்வுக்குள்ளே 2ஆம் உலகப் போருக்கு, நாஜியோட ஜெர்மனிக்கு, அந்த வதை முகாம்களில் மாட்டிக்கிற மக்கள், தினசரியான உயிரிழப்புகள். ஏன்னா ஒரு வாக்கியம் அந்த புத்தகத்திலே வருது, மரணத்துக்கு எவனாவது வருத்தப்படுவானா? ஏன்னா இந்த வதை முகாம்களில் இருக்கிறவங்க தினசரி மரணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் கூட இன்னைக்கு பேசிக்கிறீங்க, நாளைக்கு இல்லை, சுட்டு தள்ளிடுவாங்க, ஏதோ ஆயிரும் சம்திங். அதை ஒவ்வொரு விதமான முறைகளில் இறக்க போகிறாங்க, அவங்க தற்கொலை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி 200 பக்கத்துக்குமான மரணம் தான். இதை வந்து நம்ம தனி வீடியோவில் சொன்னாலும் மரணத்தை தான் பேசணும், புத்தகத்தை வாய்ச்சாலும் மரணம் தான். ஒரு மாதிரி நம்மளுடைய சமநிலையை கொஞ்சம் ஆட்டி பார்க்கக்கூடிய புத்தகம். அது புத்தகத்தோட மிகப்பெரிய வெற்றி. பட் தனி வீடியோவாக போடுறதை யோசிக்கிறேன், எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் பேசியும் ரொம்ப நாளாச்சு, மரணத்தை 10 நிமிஷம் பேசவும் நான் விரும்பலை. பட் நீங்கள் வந்து வாசிக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி 18 வயதுக்கு கீழே உள்ளவங்க, கர்ப்பிணி பெண்கள்,
வயதானவர் அது மாதிரி இலக்கிய மனம் படைத்தவர் வாசிக்காதீங்கன்னே சொல்லுவேன். ஒரு அற்புதமான வரலாறு, ஆனால் இலக்கிய மனம் படைத்தவர்களுக்கு இல்லை. ஸோ இதான் இந்த மாதம் நான் வாசித்த 3 புத்தகங்கள். ஹிட்லரின் வதைமுகாம், சூத்திரதாரி, கிடங்கு. ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்ல வாய் வரல, ஏன்னா வந்துட்டு ரொம்ப கடினமான புத்தகங்கள் அப்படிங்கிறதுனால. பார்ப்போம். இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் இன்னும் ஒரு அனைவரும் ரசிக்கும்படியான புத்தகங்கள் வாசிக்க முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வருஷம் முடிய இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்குது. இன்னும் நிறைய புத்தக திருவிழாக்களும் வர வேண்டியிருக்கு. தஞ்சாவூர், திருச்சி இன்னும் நடக்கலை. ஸோ இன்னும் நிறைய புத்தகங்கள் பற்றியும் புத்தக திருவிழாக்கள் குறித்த அப்டேட்ஸ்களையும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து சந்திக்கிறேன். ஸோ இந்த புத்தக திருவிழாக்களுக்கு போய் பாருங்கள். அவசியம் உங்கள் நண்பர்கள் வந்து தகவலை பகிர்ந்துங்க. தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.